வணக்கம். கோவையிலிருந்து சிக்கல் சிகாமணி மிஸ்டர் சுந்தரன் நாயனார். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மணமகள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது இந்த பாட்டை ரெக்கார்ட் பிளேயரில் போடுவாங்க. அப்போ இந்த ரெக்கார்ட் பிளேயரில் போடும்போது சின்ன குழந்தைகள சுற்றி நின்று ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தோம். இந்த பொண்ணை வருஷம் வரும்போது அந்த பாட்டை போட்டாச்சுன்னா பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு. இதுக்கு கண்ணதாசன் அந்த காலத்தில் ஒரு அழகான பாடல் எழுதி அந்த பொண்ணை அந்த அளவுக்கு வரவேற்றிருப்பார். ஆனால் இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட என்ன போயிட்டீங்கன்னா, இப்போ மணமகளை எப்படி சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஒருத்தர் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. சரி, கேட்குற உங்களுக்கும் அடுத்து பெண்ணை தேடுற மாப்பிள்ளை வீட்டுக்கும் நம்மளால் இயன்ற ஒரு 50 சாம்பிள் கேள்வி கொடுத்து கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ண மாதிரி கொஞ்சம் அவுட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ இதில் பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி என்ன கையில் வச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேண்ணே. அதாவது மாப்பிள்ளைக்கு உயரம் 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, அதனால் வேண்டாம். வக்கீல் மாப்பிள்ளை அறவே வேண்டாம். போலீஸ் மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி அபிப்பிராயம் இல்லை. சொந்த பிஸ்னஸாக கடன் நிறையா இருக்கும், அதனால் வேண்டாம். மாப்பிள்ளை 8ஆம் தேதியில் பிறந்திருக்காரு, அதனால் அதுவும் வேண்டாம். தலை பையனுக்கும் தலை பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனால் அதுவும் வேண்டாம். விஷாக நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாது, அதனால் அதுவும் வேண்டாம். மூல நட்சத்திரம் கண்டிப்பாக ஆகாது. பையன் ரொம்ப கட்டையாக இருக்கான், அதனால் வேண்டாம். காக்கா கருப்பு பரவாயில்ல, அதை விட கருப்பாக இருக்கான், அதனால் அதுவும் வேண்டாம். மாப்பிள்ளை சிவப்பு தான், ஆனால் கொஞ்சம் லட்சணம் கம்மியாக இருக்குது, அதனால் வேண்டாம். ஜாதகம் சரியில்லை, அதனால் வேண்டாம். சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு, அதனால் வேண்டாம். ராகு கேது தோஷம் இருக்குது, அதனால் அதுவும் வேண்டாம். குண்டு உடம்பாக இருக்குது, அதனால் அதுவும் வேண்டாம். வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அதுவும் வேண்டாம். ஒரே பையன்தான், அம்மா செல்லம் போல, அதனால் வேண்டாம். ரொம்ப பெரிய இடமா இருக்குது, நமக்கு தோதுப்படாது, அதனால் அதுவும் வேண்டாம். குடியிருக்க வீடு கூட இல்லை, அதனால் வேண்டாம். பையன் வாங்குகிற சம்பளத்திற்கு வாடகைக்கே பத்தாது, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்த, அதனால் அதுவும் வேண்டாம். குடும்ப பின்னணி சரியில்லை, அதனால் அதுவும் வேண்டாம். நாங்கள் சைவம், அவங்க சுத்த அசைவம், நமக்கு ஒத்தே வராது. ரெண்டாவது, நம்மளை விட அவங்க ஜாதியில் வர கம்மியாக இருக்காங்க, அதனால் அதுவும் வேண்டாம். படிப்பு பத்தாது, அதனால் வேண்டாம். ஒல்லி குச்சியாக இருக்கார், அதனால் அதுவும் ஆகாது. இந்த பையனை ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் அதுவும் ஆகாது. நாங்கள் சும்மா தான் திருமண தகவலை பதிவு பண்ணி வச்சோம், உங்களுக்கு அவசரம்னா நீங்கள் வேறு இடம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது ஒரு கூட்டம். கப்பலில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியாது, அதனால் அதுவும் வேண்டாம். மாப்பிள்ளையுடைய அப்பா சுத்த தண்ணி வண்டி போகல, அதனால் அதுவும் வேண்டாம். நாங்கள் தமிழ்நாட்டு எல்லை தாண்டி தரமாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இன்னமும் இருக்கிறாங்க. ஜாதகத்தை மாற்றி கொடுத்துட்டாங்க, ஆரம்பத்தில் இப்படி பண்ணுறவங்க இன்னும் என்னமெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப காலமாக இந்த ஜாதகம் மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதனால் வேண்டாம். படிப்பிலே போய் சொல்லிட்டாங்க, அதனால் அதுவும் வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டார் வருமானமின்றி இருக்கும்போது பெண் வீட்டார் பெண்ணின் சம்பளத்தை நம்பி வண்டி ஓட்டுற மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி அபிப்பிராயமே இல்லை, அதனால் அதுவும் வேண்டாம். 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதித்தான் நாங்கள் எல்லாமே செய்வோம், அதுக்கு நீங்கள் சம்மதமா அப்படின்னு அதுக்கு ஒரு கூட்டம். மாப்பிள்ளை கொஞ்சமாக தான் குடிப்பாராங்க, மீதி நேரமெல்லாம் நிதானமாக இருப்பார், அதனால் அதுக்கு நாங்கள் தரமாட்டோம். பழைய காதலி இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறாள், அதனால் அதுவும் வேண்டாம். ஜாதகத்தில் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, அதனால் அதுவும் வேண்டாம்.
பெண்ணின் படிப்புக்கு மாப்பிள்ளை படிப்பு மிகவும் கம்மியாக இருக்குது, அதனால் அதுவும் வேண்டாம். தை மாதம் பார்த்து செய்யினாலும் அதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. பிறந்த மாதத்தில் கல்யாணம் கண்டிப்பாக ஆகாது. கார்த்திகை தீபம் வந்துருச்சு, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு டைலாக்கு. அரசு உத்தியோகம் மற்றும் வங்கி மாப்பிள்ளையை தவிர வேறு யாரும் அணுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிப்ஸு. வாடகை நிறைய வரும்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவே வேண்டாம். இதெல்லாம் தாண்டி வரவர்களுக்கு தான் சிவப்பு கம்பளம் தயாராக இருக்குன்னு இந்த லிஸ்ட்டில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கோயிலில் பூ கேட்டு பார்த்தோம், சாமியை சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம். இதெல்லாம் விட்டு போன விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் போக போக உங்களுடைய பர்சனல் அனுபவத்தை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. 10,000 சம்பளத்துக்கெல்லாம் பொண்ணும் தரமாட்டேன் அப்படின்னு அது ஒரு டிப்ஸு. இதெல்லாம் தாண்டி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமைவது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை வேணும். இப்போ இந்த நிலவரத்தில் இவ்வளோ கண்டிஷன் போட்டால் மாப்பிள்ளை அப்பா என்ன பண்ணுவார்? அதிர்ச்சி அடைந்த மாப்பிள்ளையின் அப்பாவுக்கு முகவாதம் வந்து அவருக்கு முகமே ஒரு கோணலமாகி போச்சு. இன்னும் அவர் எப்போ அவர் முகத்தை சரி பண்ணி சித்து வைத்தியம் பார்த்து அவர் சரி பண்ணுவார்னு தெரியல. இதற்குள்ளே நம்ம நடக்கிற கல்யாணம் நடக்காமல் போனால் கூட அதுவும் நம்ம யார் கையிலையும் சொல்ல முடியாது. இது போன்ற செக்லிஸ்டில் நீங்கள் தப்பித்து உங்கள் வீட்டிற்கு நல்ல மணமகள் அமைய உங்களோடு சேர்த்து நானும் தேடுகிறேன். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு அழைக்காமலே வந்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.